அந்த செவுரு வந்து உடைக்கப்பட முடியாதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அது எப்படி உடையும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது பாத்தீங்கன்னா அது உடைக்கப்பட முடியாது, அது ஏற முடியாதுங்கிறது பாத்தீங்கன்னா இறந்த காலத்தா தான் பேசுது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, அந்த துல்கர்னைன் சொல்றாருல, இதை வந்து அதன் மீது இவர்கள் ஏற சக்தியும் பெற மாட்டார்கள், அது சக்தியும் பெறவில்லைங்கிறதா சரியான டிரான்ஸ்லேஷன். சக்தியும் பெறவில்லை, உடைக்கவும் சக்தி பெறவில்லை அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவங்களால அதை ஏறவும் முடியாது, சக்தி இதுவும் உடைக்கவும் முடியாதுங்கிற அர்த்தம். அதுவும் ஏற முடியாதுங்கிறது என்ன மீனிங்னா ஒரு ஆள் ஏற முடியாதுங்கிறது இல்ல, படையெடுத்து அதை ஏறி வர முடியாது அப்படிங்கறத மீனிங்கே தவிர பொதுவா அந்த ஹதீஸ்லயும் போய் பாருங்க, நாம ஒரு பகுதியில் இறங்கினால் அவர்களுடைய காலை கெட்ட காலையாக முடிந்துவிடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க கைபரை பத்தி. அப்ப இறங்குறதுன்னு என்ன அர்த்தம்? குழி தோண்டிட்டு இறங்குறதுன்னு அர்த்தமா? அட்டாக் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப ஏறுறது இறங்குறது ஹதீஸ்கள்ல எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னா படையெடுத்து வர்றதுதான் ஏறுறது, படையெடுத்து வர்றதுதான் இறங்குறது, இதுதான் குறிக்குமே தவிர அப்ப படை ஏற முடியாது அப்படிங்கறதுதான் குறிக்குமே தவிர ஆள் ஏற முடியாது அப்படிங்கிற அந்த மீனிங் வந்து நாம தவறா கொடுக்கிறோம். அதனாலதான் அந்த விஷயமும் வந்து நமக்கு வந்து சிக்கலா வந்து புரிஞ்சுக்கிறோம்.